தேவனுடைய ராஜ்யம் நம்முடையது என்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த சில தினங்களாக வல்லமை தேவனுடையது, கிருபை தேவனுடையது, ஐஸ்வர்யம் தேவனுடையது, ஆலோசனை தேவனுடையது, ராஜ்யம் தேவனுடையது என்பதை குறித்து உங்களோடு கூட தொடர்ந்து நான் பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யம் அவருடையது. ஆகையினாலே அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது அருமையானவர்களே இந்த உலகத்தில் அல்ல, அது பரலோகத்தில் இருக்கிறது. நம்மை தேவன் இந்த ராஜ்யத்திலிருந்து அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதற்காகவே நம்மெல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தான் அருமையானவர்களை உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எதற்காக நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக நாம் தேவனை சந்திக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று யோவான் 3:5 வசனங்களிலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ளது என்று சங்கீதம் 145:13 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் இந்த வேளையிலே இந்த சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யத்தை தேவன் நமக்கு கொடுக்க பிரியமாய் இருக்கிறார் என்று லூக்கா 12:32 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் கொடுக்க பிரியமாய் இருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க யார் பிரவேசிப்பார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவான், ஆயக்காரர், விபச்சாரக்காரர், கொலைகாரர், கொள்ளைக்காரர் இவர்களெல்லாம் பிரவேசிப்பது இல்லை என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் இந்த உலகத்திலே பல பாடுகள் பட்டாலும் பல கஷ்டங்கள் பட்டாலும் அருமையாக இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். ஒருவன் 2 கண்ணு உடையவனாய் நரகத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணை உடையவனாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது நல்லது என்று மார்க் 9:47 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அரிது என்று மார்க் 10:24 நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே கலப்பையின் மேல் கை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று லூக்கா 9:62 நாம் பார்க்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று 1 கொரிந்தியர் 6:9 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று ரோமர் 14:17 நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், புசிப்பும் குடிப்பும் உடுத்துவதும் உலக பிரகாரமாக எல்லாரைப் போல உல்லாசமாக இருப்பதும் நகை அணிவதும் அதே வேளையிலே அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்கள் அப்படி நடக்கிறார்கள், இவர்கள் இப்படி நடக்கிறார்கள், அவர்களைப் விட நான் மேலாக நான் நடந்து காண்பிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்திலே புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான்
நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகர் புசித்து குடித்து திருப்தி அடைந்து விட்டால் போதும், நன்றாய் உண்டு உறங்கினால் போதும் என்று எண்ணுகிறார்கள். இன்றைக்கு நன்றாய் உண்டு உறங்குகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது வியாதியஸ்தர்களும் வேதனை உள்ளவர்களுமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்றாய் உண்டு உறங்குகிறவர்கள் எல்லாம் பணத்தை செலவழித்து விட்டு ஹோட்டலில் போய் நன்றாய் சாப்பிட்டு விட்டு கடைசியிலே நாம் பார்க்கிற பொழுது அருமையானவர்களே, அவர்கள் மிகவும் கொடிய அல்சர் வியாதி, கொடிய கேன்சர் வியாதி என்றெல்லாம் பல விதங்களிலே நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகத்திலே நாம் சாப்பிடுவதும் புசிப்பதும் மற்றவர்களை உடுத்துவதுமே என்று பிரதானம் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. தேவனை நாம் முன்னே வைக்க வேண்டும். இயேசுவை நாம் முன்னே வைக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையை நான் முன்னே வைக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் தேவனை முன்னே வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அசைக்கப்படாமல் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆம், அவருடைய ஆனந்த சந்தோஷத்தினால் திருப்தி அடைவார்கள். அவர்கள் செய்வது எல்லாம் அவர் வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த மாம்ச சரீரத்தோடு ஒரு நாளும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட முடியாது. ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மாம்சமான சரீரம் ஒரு நாளும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கப் போவது இல்லை. இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம், மண்ணுக்குரிய சரீரம், இது அழிவுக்குரிய சரீரம். அழிவில்லாத ஒரு சரீரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்குமே தவிர, எப்படி இயேசு இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்த பிறகு மகிமையின் சரீரத்திலே அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ, அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவியத்திலும் அவர் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அருமையானவர்களை, இந்த அழிவுள்ள சரீரத்தோடு பிரவேசிக்க முடியாது. அழிவில்லாத சரீரத்தோடு தான் ஒரு நாள் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆகையினாலே அதற்கு நாம் அழிவில்லாத சரீரத்தைக்குள் பிரவேசிக்க நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய நடையிலே அருமையானவர்களே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் இந்த தேவராஜ்யம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பானது என்று லூக்கா 13:18 நாம் பார்க்கிறோம். கடுகு விதையானது பழுதற்றது, அதில் எந்த ஒரு குறைவும் இல்லாதது. ஆகையினாலே பழுதற்ற ஒரு தானியம் என்று சொன்னால் அது கடுகு. சிறிதாகத்தான் இருக்கும், ஆனால் கேழ்வரையில் கூட ஒரு சின்ன பழுது போல காணப்படும். ஆனால் அருமையானவர்களை, கடுகிலே பழுது காணப்படுவது இல்லை. அதே போல தேவனுடைய ராஜ்யம் பழுதற்றது, பாவமற்றது, பரிசுத்தமானது, பரிசுத்தவான்கள் பிரவேசிக்கிறது. ஆகையினாலே தான் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், பரிசுத்தமாய் ஊழியம் செய்கிறவர்கள், பரிசுத்தமாய் தேவனுக்கென்று ஜீவித்து தங்களுடைய ஜீவனை தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமே தவிர வேறு எவரும் பிரவேசிக்க முடியாது. ஆகையினாலே தான் தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பானது என்று அது சொல்லுகிறார், பழுதற்றது. தேவனுடைய ராஜ்யம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:16 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சகல ஜாதிகளுக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் கேட்கிறவர்களாய் இருக்கிறார்களே தவிர பிரசங்கிக்கிறவர்களாய் அல்ல. கேட்கிறவர்களாய் இருக்கிறார்களே தவிர மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் அல்ல. ஆகையினாலே தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்,
அருமையானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், கிருபைகளை பெற்றிருக்கலாம், வரங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய ஊழியத்திலே அநேகர் அருமையானவர்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய் இருப்பது எனக்கு தேவனுடைய நாமத்தினாலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆகையினாலே தான் அருமையானவர்கள், இந்த ராஜ்யத்துக்குள்ளே ஏதோ எளிதாய் நாம் பிரவேசித்து விட முடியாது. உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14:22 நாம் பார்க்கிறோம். அநேக உபத்திரவங்கள், ஒரு உபத்திரவங்கள் அல்ல, 2 உபத்திரவங்கள் அல்ல, அநேக உபத்திரவங்கள் சொந்த ஜனங்களால், நம்பினவர்களால், சொந்த சகோதரர்களால், நமக்கு நெருக்கமான ஊழியர்களால், விசுவாசிகளால், அருமையானவர்களே மாம்சத்தின்படி உள்ள சொந்தக்காரர்களாய், நம்முடைய தகப்பனாரால், தாயாரால், சகோதரனால், அருமையான கணவரால், புருஷனால், பல விதங்களிலே அருமையானவர்களே நமக்கு உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் உபத்திரவங்களை நாம் சகித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உபத்திரவம் நம்மை அருமையானவர்களே உருக்குலைய பண்ணுகிறது அல்ல, நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று உருவாக்குகிறது. இதை மறந்து விடக்கூடாது. அதனாலே தான் அருமையானவர்களே, இப்படியா இருக்கிற பொழுது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது அல்ல, நமக்கு இன்னொரு குடியிருப்பு இருக்கிறது. இந்த தேகமாகி மாம்சமான தேகத்தை விட்டு, சரீரத்தை விட்டு பிரிந்து நாம் தேவனோடு கூட குடியிருக்கிற, வாசம் பண்ணுகிற ஒரு குடியிருப்பு இருக்கிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, ஆவியின் கனிகளினால் நிறையப்பட்டவர்களாய், ஆண்டவருக்கு சாட்சியுள்ளவர்களாய், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலே தொடர்ந்து நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை தியானித்து வந்தோம். வல்லமை தேவனுடையது, கிருபை தேவனுடையது, ஐஸ்வர்யம் தேவனுடையது, ஆலோசனை தேவனுடையது, ராஜ்யம் தேவனுடையது என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வந்தோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே ஒரு விசை கூட எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கு பிரியமும் பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றி உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவரை பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராஜ்யங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்களது முகவரி பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரி, 376 பாரதியார் ரோடு, காரைக்கால், 609-602, பாண்டிச்சேரி ஸ்டேட். மொபைல் நம்பர் 9448752298. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.